मेरा नाम सिद्धार्थ है, मैं एक एस्ट्रोनॉट हूँ। आई एम योर फ्यूचर हस्बैंड। रियल लाइफ में टाइम ट्रैवलिंग प्रैक्टिकली मुमकिन है? धनी मुझे छोड़कर मत जाओ। ये सब आपकी गलती है, आप ऐसा कैसे कर सकते हैं? வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல 5 ரீஜனல் லாங்குவேஜ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது மாற்று மொழி படமா இருந்தாலும் சரி, தமிழ்லயே இந்த படங்கள்லாம் இருக்கு. அதுவும் யூடியூப்லயே இந்த படம்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த படங்களோட கதையை பத்தி சொல்றேன். அதே மாதிரி எங்க அவைலபிளா இருக்குன்றத மென்ஷன் பண்றேன். அந்த இடத்துல போய் நீங்க முழு படத்தை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த படங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கையும் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பிளனேஷனை மட்டும் பாருங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு தட்சம தட்பவ அப்படின்றது. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ்ல தந்தி ஒன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க தமிழ்லயே இந்த படத்தை பார்க்கலாம். இது சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேகனா ராஜ் தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல கூட இவங்க சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மேகனா ராஜை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் காணாம போயிடுறாரு. இதனால இவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடுறாரு. அப்படி தேடினவரு இவங்க வீட்டுக்கும் வந்து தேடுறாரு. அப்படி தேடும் போதுதான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ரூம்ல தான் ஹஸ்பண்டோட பாடி கிடைக்குது. சோ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஹஸ்பண்ட் யாரு கொன்னது அப்படின்ற மாதிரி இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும் போது இவருக்கு பல ஷாக் காத்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் காணோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக மேகனா ராஜ் வந்தாங்க பாத்தீங்களா. மேகனா ராஜ் மேலேயே ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு டவுட் வருது. மேகனா ராஜை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட பாஸ்ட பத்தி எல்லாம் தெரிய வருது. இது மூலியமா என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர். நான் கன்னட வெர்ஷன்ல தான் இந்த படத்தை பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்ல நிறைய குழப்பமான சீன்லாம் இருக்கும். தமிழ் வெர்ஷன் பார்க்கல. ஆனா கண்டிப்பா இந்த படம் ஒர்த்து தான். அதனால ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தந்தி ஒன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு முருடன் அப்படின்றது. இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் தந்தி ஒன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. ஆனா இது ஒரு தெலுங்கு படம் தான். தெலுங்குல 2021 இந்த படம் வெளியாச்சு. அசலம் ஜரிகிந்தி அப்படின்ற பேர்ல தான் தெலுங்குல வெளியாச்சு. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் சிட்டியை சேர்ந்தவரா இருப்பாரு. ஒரு டாக்டரா இருப்பாரு. இவர் வாழ்ந்த கிராமத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல மெடிக்கல் கேம்ப் போடுறதுக்காக இவர் வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் ஃப்ரெண்டோட தங்கச்சியா லவ் பண்றாரு. ஃப்ரெண்டோட சொந்த தங்கச்சி கிடையாது, ரிலேட்டிவ் தங்கச்சியா தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டு வீட்லயே தங்கி அந்த தங்கச்சியை கொஞ்சம் கொஞ்சமா இவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்குமே இவரை பிடிக்குது. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதே கிராமத்துல வேற ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, மந்திரவாதி மாதிரி ஒரு நபர் இருக்கான். அவன் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான். இதையே அவனோட அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறான். நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பாலாம் நடந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களுக்கு யார் தப்பா நடந்தான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மந்திரவாதியை பார்த்து ஈரனோட அம்மா இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. அந்த மந்திரவாதி ஈரன் கிட்டயும் தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா யாரு தன்னை டச் பண்றாங்க அப்படின்றது ஈரனுக்கு தெரிய மாட்டேங்குது. இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது மூலியமா இந்த மந்திரவாதி யாரு, எதனால கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்படின்றதெல்லாம் ஹீரோ விசாரிக்கிறாரு. ஹீரோக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருது. அவனை எப்படியாவது அழிக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஹீரோ அவனை அழிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்துதான் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். தமிழ்லயே இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வேட்டைக்காரன்ல விஜயோட ஃப்ரெண்டா ஒருத்தங்க பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஷனம் அப்படின்றது. இது ஒரு மலையாள படம் தான். 2021 தான் இந்த படம் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தையும் தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்ல இந்த படத்தோட பேரு ஓஜா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த படமும் தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல பரத் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தியும் சொல்றேன். பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு. இங்க விஸ்காம் பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பரத் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாரு. அந்த பசங்களாம் ஷார்ட் பிலிம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு லொகேஷன் தேடுறதுக்கு பரத்தும் ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஒரு லொகேஷனை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ஒரு பெரிய வீடா தான் இருக்கும். இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக வராங்க. அந்த வீட்டுல இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. வயசான பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த ரோல்ல லால் தான் பண்ணிருப்பாரு. லால பொறுத்த வரைக்கும் அவரோட இறந்து போன ஒய்ஃப் கிட்ட எல்லாம் பேசுறாரு. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பரத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமா பேய நம்ப மாட்டாரு. இவர் நல்லா நம்மள ஏமாத்திட்டு இருக்காரு. பேய் பிசாஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ நம்பலன்னா கிடையாதுன்னு சொல்லாத, பேய் பிசாஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி லால் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் ஏத்துக்காம தான் இருக்காங்க. போக போக இந்த வீட்டுல இவங்க பேயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேங்க சேர்ந்த எல்லாருக்குமே பயம் வருது.
அந்த பேய் இவங்க மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ண நினைக்குது. அந்த பேய் என்னதான் பண்ண நினைக்குது, அந்த பேயோட பிளாஷ்பேக் என்னன்றதெல்லாம் சொல்றது தான் இந்த படம். இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு செகண்ட் ஷோ அப்படின்றது. இந்த படம் 2012 மலையாள சினிமால வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் டிராமா படம்னு சொல்லலாம். துல்கர் சல்மான் நடிச்ச படம் இதுதான். இந்த படத்தையும் தமிழ்ல டப்பிங் பண்ணிருக்காங்க. இந்த படமும் தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். இந்த படத்துல துல்கர் சல்மானோட பேரு லல்லு அப்படின்றது. லல்லுவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மாக்கு இவர் தப்பான வேலை பண்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா அம்மா கிட்ட ரொம்ப நல்ல ஒரு மாதிரி காட்டிப்பாரு. மத்தபடி இவர் ரவுடிசம் வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரவுடி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கஞ்சாவை கொடுத்துட்டு காசு வாங்குறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். ஒரு 5-6 பேர் சேர்ந்து இந்த விஷயத்த அந்த ரவுடிக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோவோட கேங்ல இருக்க 2 பேர் இருக்காங்கல்ல, வந்த காசு எடுத்துட்டு வேற ஊருக்கு ஓடி போயிடுவாங்க. இதனால ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க. அந்த ரவுடிக்கு தெரிஞ்சா நம்மள சாவடிச்சிருவாரு, இந்த ஊரை விட்டே தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேற ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த ரவுடியை இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோ அம்மாவை சேஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதே சமயம் இவரோட அத்தை பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரிலாம் நிறைய ட்ராக் போயிட்டு இருக்கோம். கடைசியில அந்த ரவுடி ஹீரோவை கண்டுபிடிச்சாரா, ஹீரோ அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சாரான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. கேங்ஸ்டர் படத்துக்குன்னு ஒரு கதை அமைப்பு இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த படமும் இருக்கும். ஏற்கனவே இந்த கதையெல்லாம் பல வாட்டி நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு 7.11 PM அப்படின்றது. இந்த படமும் தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்கமான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ணனுக்கு தெரிஞ்சா இவங்க லவ் பிரிச்சிருவாரு. எப்படிதான் நம்ம சேர்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரோவை ஆட்கள்லாம் துரத்துவாங்க. பயத்துல ஹீரோவும் போயிட்டு இருக்க ஒரு பஸ்ல வேகமா ஏறிடுறாரு. அப்படி ஏறினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. காலையில முழிச்சு பார்க்கும் போது கோவா மாதிரியான ஒரு இடத்துல இருக்காரு. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. முதல்ல கோவான்னு நினைக்கிறவருக்கு போக போக தான் சில விஷயம் தெரிய வருது. என்னன்னா இவர் பிளானட்டே மாறி இருப்பாரு. இப்ப வேற ஒரு பிளானட்ல தான் இருக்காருன்னு தெரிய வருது. இவர் ஒரு பஸ்ல ஏறினாரு பாத்தீங்களா, அது ஒரு மிஷினா இருக்கும். அந்த மிஷின் தான் இந்த பிளானட்டுக்கு இவரை கூட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிளானட்ல இருக்கவருக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. இவர் கிளம்புன ஈவினிங் இவரோட காதலி இறந்திருக்காங்க, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. யார் இந்த கொலையை பண்ணிருப்பா, திரும்பி எப்படியாவது நம்ம பூமிக்கு போனோம், நம்ம காதலியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்காக இங்க இருக்க ஆட்கள் கூட சேர்ந்து வேலைலாம் பாக்குறாரு. கடைசியில போய் காதலியை காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இது சூப்பரான படம், வித்தியாசமாவும் இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. நான் சொன்ன 5 படங்களும் ஒரே யூடியூப் சேனல்ல தான் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த 5 படங்களையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வேற எந்த மாதிரியான லிஸ்ட் போட்டா நல்லா இருக்கும்ன்றத சொல்லுங்க. அடுத்தடுத்து அந்த மாதிரிலாம் நான் லிஸ்ட் போடுறேன்.